புரட்சித் தலைவி அம்மாவின் தொகுதியான ஆர்கே நகரில் 2017ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் டிடிவி தினகரன் வெற்றி பெற்ற சின்னம் குக்கர் என்பதுதான் இந்த உற்சாகத்திற்கு காரணம். அந்த தேர்தலில் ஆளுங்கட்சியை தோல்வியடையச் செய்து பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை டெபாசிட் இழக்க வைத்து இந்திய தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையை நிகழ்த்தியதும் குக்கர் சின்னம்தான். டிடிவி தினகரன் பெற்ற வாக்கு எண்ணிக்கைக்கு சமமாக கூட அவரை எதிர்த்து நின்ற அனைவரின் மொத்த வாக்கு எண்ணிக்கையும் வர இயலாத அளவிற்கு அவர் பெரும் வெற்றியடைந்தார். அதனால்தான் 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு கட்டியங்கூறும் வகையில் குக்கர் சின்னம் கிடைத்திருப்பதால் இப்போதே பாதி ஜெயித்துவிட்ட மகிழ்ச்சியில் வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள். புரட்சித் தலைவி அம்மா 1989 களம் கண்டு மக்களின் ஆதரவை பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கழகத்தை மீட்டெடுத்தார். புரட்சித் தலைவி அம்மா கட்டிக்காத்த இயக்கத்தை மீட்டெடுக்க சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் களம் இறங்கியிருக்கிறார். இன்றைக்கு காலத்தின் கட்டாயம், அம்மாவின் இயக்கத்தை எப்பாடுபட்டாவது மீட்டெடுப்போம். ஆக மொத்தத்தில் டிடிவி தினகரனின் குக்கர் ஒரு பெரிய மாயாஜாலத்தை வரும் தேர்தலில் நிகழ்த்தப் போகிறது. அம்மா வளர்த்த இயக்கத்தை அம்மாவின் வழியிலேயே டிடிவி தினகரன் மொத்தமாக மீட்டெடுக்கப் போவதன் தொடக்க புள்ளிதான் குக்கர் சின்னத்திற்கான கொண்டாட்டங்கள். டக்கரு, 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 வெற்றி சின்னம் குக்கரு.